Hey gorgeous, இந்த வீடியோல மீஷோல இருந்து நான் பர்ச்சேஸ் பண்ண ஷார்ட் குர்த்திஸ் தான் பார்க்க போறோம். பிரைசஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 190 ரூபாயில இருந்து 360 ரூபாய்க்குள்ள தான் எல்லா ப்ராடக்ட்டோட பிரைசிங்கும் இருக்கு. இது ரெண்டு பார்ட் வீடியோவா நான் போடுறேன். பார்ட் 1ல இந்த ஒரு 9 குர்த்திஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல அகைன் 9 ஷார்ட் குர்த்திஸ் பார்க்கலாம். இந்த எல்லா குர்த்தியும் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. வாங்க ஒண்ணு பார்க்க ஆரம்பிக்கலாம். எல்லா ப்ராடக்ட்டும் நான் சைஸ் M தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த குர்த்தி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு அனார்கலி குர்த்தி காமிச்சிருக்கேன். சேம் இதே கலரில் இதே பேட்டர்னில் இதில் ஷார்ட் குர்த்தியும் இருக்குது. இதில் 3/4 ஸ்லீவ் வந்திருக்கு. நெக் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி இருக்குது. பேக் சைடில் ஒரு சிம்பிள் ரவுண்ட் நெக் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்குது. மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சம்மருக்கு அப்ரோப்ரியேட்டாக இருக்குது. காட்டன் மெட்டீரியலில் இருக்குது. ஸ்டிச்சிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஹெம்ஸ் நீங்களே பார்க்கலாம், இந்த மாதிரி கர்வ்டாக இருக்குது. நெக்ஸ்ட் குர்த்தி பார்க்கலாம். இந்த குர்த்திக்காக ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். சிக்கன் கறி குர்த்தி. இதுக்கு முன்னாடி பார்த்த குர்த்தியை விட இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா 5.2 feet. எனக்கு மிட் தை வரைக்கும் வரும் இந்த டாப். 3/4 ஸ்லீவ் வந்திருக்கு. நெக் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. ரவுண்டட் நெக். பேக் சைட்லேயும் சிம்பிள் ரவுண்ட் நெக். ஸ்லைட்லி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரேயான் மெட்டீரியல் மாதிரி இருக்குது. த்ரூஅவுட் த பாடி இந்த எம்ப்ராய்டர்ட் சிக்கன் கறி ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மினிமல் சைட் ஸ்லிட் இருக்குது. எம்ப்ராய்டர்ட் ஒர்க் ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்களே பாருங்க. ஹைலி ரெக்கமெண்ட் திஸ் டாப். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். நைஸ். இந்த ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா 3/4 விட இன்னும் கொஞ்சம் லென்த்தியாகவே இருக்குது. எண்ட்ஸில் இந்த மாதிரி நமக்கு ஒரு பார்டர் டிசைன் கொடுத்துருக்காங்க. நெக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்லைட்லி வி நெக் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் இந்த மாதிரி ரவுண்ட் நெக் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் இட் இஸ் நாட் டிரான்ஸ்பரண்ட் அட் ஆல். நீங்களே பார்க்கலாம். இதோட எண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. கீழே மட்டும் இந்த மாதிரி ஸ்லிட் இருக்குது. ரொம்ப மேலே இல்லை. இட் இஸ் குட். ஹிப் தெரியாது நமக்கு. இட்ஸ் அ ஷார்ட் குர்த்தி. இது வந்துட்டு மிட் தை அளவுக்கு வராது. கொஞ்சம் மேலே தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் மெட்டீரியல். இன்ஃபேக்ட் இது வாஷ் பண்ணால் இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மெட்டீரியல். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். அனார்கலி டைப் ஆஃப் குர்த்தி. இது இன்னுமே எலிகென்ட்டாக இருக்குது. பிராண்டாகவும் இருக்குது நமக்கு. ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பார்டர் பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ் வருது. ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ரவுண்ட் நெக். பேக் சைட்லேயும் ஒரு ரவுண்ட் நெக் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. டார்க் கலராக இருக்கிறதுனால அந்தளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்னு சொல்ல முடியாது. பட் இட் இஸ் அ லைட்டர் மெட்டீரியல். நீங்களே பார்க்கலாம். ஸோ அஃப்கோர்ஸ் ஸ்லிப் இஸ் நீடட். ஆனால் ஃப்ரண்ட்டில் டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்களே பார்க்கலாம். ரொம்ப நீட் அண்ட் எலிகெண்ட்டாக இருக்குது. இல்லை எந்த மாதிரி டாசல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா சைடில் நம்ம இந்த இடத்துல டைப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டாசல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் உங்களோட வெயிஸ்டில் நல்லா இதை சென்ச் பண்ணிக்கலாம். அஸ் ஐ செட் இட்ஸ் அன் அனார்கலி குர்த்தி. ஸோ நமக்கு சைடில் ஸ்லிட் வராது. கீழே நல்லாவே வைடாக இருக்குது. சிம்பிள் அண்ட் எலிகெண்ட்டான ஒரு ஷார்ட் குர்த்தி இது. இந்த ப்ரைஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். மீஷோவில் கண்டிப்பாக இந்த குர்த்தி பார்த்துருக்கலாம். அந்தளவுக்கு இது ரொம்ப பாப்புலரான குர்த்தி. ஃபுல் பியோர் காட்டனில் கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த டச்லேயே தெரியுது. இது நல்ல சாஃப்டான காட்டனாக இருக்குது. ஆனால் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. ஸ்லைட்லி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோவில் பிக்சரில் காமிச்ச மாதிரியே தான் சென்ட் பண்ணியிருக்காங்க. வெரி அப்ரோப்ரியேட் ஃபார் சம்மர். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3/4 ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. எண்ட்ஸில் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. நெக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காலர்டு நெக் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் இந்த காலர் அப்படி கண்டினியூ ஆகிருக்கு. ரொம்ப ஷார்ட்டான ஒரு சைட் ஸ்லிட் கொடுத்துருக்காங்க. ஸ்லைட்லி கர்வியாக இருக்குது இதோட எண்ட். ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்ப சம்மர் அப்ரோப்ரியேட்டாக இருக்குது. யூ வில் நாட் ரிக்ரெட் பையிங் இட். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். இந்த குர்த்தியும் நீங்கள் பாப்புலராக அடிக்கடி பார்த்துருக்கலாம் மீஷோவில். சாஃப்டான ரேயான் மெட்டீரியலாக இருக்குது. ப்ளூ கலர் உலன் த்ரெட்டில் எம்ப்ராய்டர் பண்ணியிருக்காங்க. 3/4 ஸ்லீவ் இருக்குது. ஸ்லீவோட எண்டில் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைன் கொடுத்துருக்காங்க. நெக் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்லைட் வீ கட் இருக்குது. பேக் சைடில் ஒரு சிம்பிள் ரவுண்ட் நெக் இருக்குது. ஹை ரவுண்ட் நெக்காக இருக்குது இது. இந்த குர்த்தியோட எண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. குர்த்தியோட எண்ட்ஸ்லேயும் எம்ப்ராய்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஷார்ட்டான சைட் ஸ்லிட்லாம் இருக்குது. இதோட டிரான்ஸ்பரன்சி பற்றி பார்க்கணுன்னா பர்ஃபெக்டான ஸ்லிப் கூட பேர் பண்ணிங்கன்னா இட் வில் நாட் பி டிரான்ஸ்பரண்ட். அண்ட் இந்த குர்த்தி ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ப்ரைஸ்க்கு. அண்ட் ஐம் சர்ப்ரைஸ் எப்படி இந்த அளவுக்கு குட் குவாலிட்டி டாப்ஸ்லாம் நமக்கு சீப்பர் காஸ்ட்டில் கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. ரொம்பவே நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம்.
இந்த வீடியோவில் நிறைய பாப்புலர் ஃபைன்ஸ் தான் வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா சைஸ் எல்ல வாங்கியிருக்கேன். எனக்கு தெரியல சைஸ் எம் இல்லைன்னு எல் ஆர்டர் பண்ணேன் நான். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பெப்ளம் கைண்ட் ஆஃப் ஷார்ட் குர்த்தி. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதோட கலர் காம்பினேஷனாக இருக்கட்டும், டிசைன் அண்ட் ஸ்டைலுமே ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த குர்த்தியில். இது வந்துட்டு ஒரு ஷார்ட் ஸ்லீவ் மாதிரி தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எண்ட்ஸில் இந்த மாதிரி டாசல்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செமி காலர்டு நெக் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது க்ளோஸ் பண்ண முடியாது இந்த ஃபர்ஸ்ட் பட்டன், ஜஸ்ட் ஃபார் ஷோ. ஸோ வெயிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ளேர் ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்களே பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஃப்ளேர் இருக்குன்னு. இதோட எண்ட்ஸில் இந்த மாதிரி பாம்பம் பால்ஸ் உள்ள லேஸ் வச்சுருக்காங்க. இட்ஸ் அ லைட் காட்டன் மெட்டீரியல், பட் இட் இஸ் நாட் டிரான்ஸ்பரண்ட். இந்த ப்ராடக்ட்டும் இந்த ப்ரைஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ சப்போஸ் இந்த ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வந்துட்டு அந்த பர்டிகுலர் செல்லர்ட்டை நான் எந்த செல்லர்ட்டை வாங்கினேனோ அவங்ககிட்ட அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சுன்னா அதே ப்ராடக்ட் வேறு செல்லர்ஸ் செல் பண்ணுவாங்க இல்லையா, அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட் ஸ்டைலில் இருக்கிற ஷார்ட் குர்த்தி. நல்லாவே லென்த் இருக்குது இதில். அப்புறம் ஒரு ஷார்ட் ஸ்லிட்டும் இருக்குது. அதில் ஸ்டைலிங்க்கு 2 பட்டன் மட்டும் கொடுத்துருக்காங்க. நெக் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டீப் யூ கட். அப்புறம் பேக் சைடில் இந்த மாதிரி சிம்பிள் ரவுண்ட் நெக் இருக்குது. இது ஷார்ட் ஸ்டைல் இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஃபோல்டர் டைப் ஆஃப் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. இது ரிமூவபிள் இல்லை, எல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டாங்க. ஃப்ரண்ட்டில் பட்டன்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பட்டன் மட்டும்தான் ரிமூவபிளாக இருக்குது. ரிமைனிங் எல்லாமே த்ரூ அவுட் த லென்த் நமக்கு ஸ்டிச் பண்ணிட்டாங்க. இது நமக்கு எங்கேயும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகாது, ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிட்டாங்க, விச் இஸ் குட். இட்ஸ் நாட் டிரான்ஸ்பரண்ட். நீங்களே பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா மித்தாய் வரைக்கும் இருக்கிற ஒரு ஷார்ட் குர்த்தி. இல்லை பார்டர்ஸ் வரைக்கும் லைனிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட் லுக்கில் இருக்குது. த்ரூ அவுட் த பாடி ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த எம்ப்ராய்டர் ஒர்க் கேரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதோட கலர் காம்பினேஷன். ஃப்ரண்ட்டில் பார்டர்ஸோட எம்ப்ராய்டரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் எலிகெண்ட்டாக இருக்குது. இட்ஸ் நாட் 3/4, மோர் தென் 3/4 ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவோட எண்ட் டீட்டெயிலிங்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. நெக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லைட் வீ கட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி இருக்குது, பேக் சைடில் சிம்பிள் ரவுண்ட் நெக் கொடுத்துருக்காங்க. இதோட வெயிஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சின்ச் பண்ணி நம்ம டை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வெயிஸ்ட்டில் நல்லா சின்ச் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி உங்களுக்கு ரஃபில்டாக இருக்கும் கீழே இருக்கிற ஃப்ளேர்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் மெட்டீரியலில் இருக்குது. மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ இட் இஸ் வெரி குட். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோவில் எல்லா குர்த்தியும் பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் எது இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே. சியர்ஸ். பை.